ஆகவே அந்த முதலமைச்சருடைய அந்த திட்டங்களுக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் ஆதரவு தான் விக்கிரவாண்டி தொகுதியிலே கிடைத்திருக்கிற வெற்றி என்பதை மனசாட்சி உள்ள யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கு அவர் தமிழக முதலமைச்சருடைய அந்த ஆதரவு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி நம்முடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய அன்பிற்குரிய உதயநிதி அவர்கள் இங்கே மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இங்கே வந்து 2 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். அப்பொழுது இளைஞர்களெல்லாம் அந்த பேச்சை கேட்டு அவருடைய உரையை கேட்டு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குத்தான் வாக்களிப்போம் என்று உறுதியளித்தார்கள். அதையெல்லாம் செய்து காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அதேபோல் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பல்வேறு பகுதிகளிலே திரண்டு வந்து அவர்களும் இது போன்ற பிரச்சார பணிகளை ஆற்றினார்கள். தமிழக முதல்வர் எங்களுக்கு இட்ட கட்டளையே மக்களிடம் சென்று நாம் இந்த 3 ஆண்டுகளில் செய்திருக்கிற சாதனைகளை எடுத்துச் சொல்லுங்கள் என்றுதான் அவர் எங்களுக்கெல்லாம் சொன்னார். அந்த கடிதத்திலேயும் அவர் எழுதியிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அறிக்கையிலேயும் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் மக்களிடம் சென்று சொல்லுகிற பொழுது எங்களை விட மக்கள் அதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பதுதான் நாங்கள் கண்ட உண்மை. அதனுடைய விளைவுதான் இந்த மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய அன்னியூர் சிவா அவர்கள் பெறுகிற வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தொடர்ச்சியாக வந்து பாமக வந்து இந்த தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு சில பகுதியில் வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு வாக்கு அதிகம், திமுகவோட அதிக வாக்கு வங்கி பெறுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக வந்து 9வது ரவுண்டில் வந்து திமுக அதிக வாக்கு பெறுகிறது. அதுக்கு என்ன காரணம்? இல்லைங்க, குறிப்பாக அந்த காலத்திலிருந்தே கலைஞர் காலத்திலிருந்தே தென்னார்காடு மாவட்டம்னா திமுகவினுடைய கோட்டை என்று தான் இருந்தது. இப்பொழுதும் அதே அளவிற்குத்தான். இப்போ விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் 4 தொகுதிகள் இருக்கின்றன. 4லே 3 தொகுதிகளில் திமுக தான் இப்பொழுதும் போன தேர்தலிலே வெற்றி பெற்றது. அதே மாதிரி எந்த தொகுதிகளை போட்டியிட்டாலும் வெற்றி பெறுகிற அளவு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலை பொறுத்த வரையில் அவர்கள் சொல்லுவதைப் போல பாமக என்பது ஒரு காலத்திலே ஏதோ இருந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது மிகவும் சரிந்து விட்டது. அவர்கள் காலத்திற்கு ஏற்ப அரசியல் யூகத்தை மாற்றிக்கொள்பவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வோடு தான் இப்பொழுதும் அவர்களுக்கு எதிர்ப்பாக இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நிச்சயமாக இது அவருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி. முதலாக பொறுப்பேற்று கௌதமி சிகாமணி அவர்கள் மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நடைபெறுகிற முதல் இடைத்தேர்தல். அவரும் நம்முடைய வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களும் இணைந்து ஆற்றிய பணிகள் தான் இந்த அளவிற்கு மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை மறுக்க முடியாது. அதேபோல் இங்கே தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றிய ஜெகத் ரட்சகன் அவர்களும் நானும் எங்கெங்கும் சுற்றி வந்தோம். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அவருடைய பகுதிகளிலே மிகச்சிறப்பாக பணியாற்றினார்கள். அதையெல்லாம் அங்கீகரிக்கிற வகையிலே தான் இந்த மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெறுவோம்.